السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. தஃப்சீர் இப்னு கசீர் குர்ஆன் விளக்க உரையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று அல் பக்ரா சூராவினுடைய 29வது ஆயத்தின் விளக்கத்தை பார்ப்போம். அல்லாஹ் தன்னுடைய வல்லமை, தன்னுடைய ஆற்றலை பற்றி பேசி கொண்டிருக்கிறான். ஹுவல்லதி ஹலகலக்கும் மாஃபில் அர்லி ஜமீஆ சும்மஸ்தவா இலஸ் ஸமாஇ ஃபஸவ்வாஹுன்ன சப்அ ஸமாவாத்தின் வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். அல்லாஹ் அவன்தான் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். பின்னர் அவன் வானங்களின் பக்கம் கவனம் செலுத்தி அவற்றை 7 வானங்களாக சீரமைத்தான். அவன் எல்லா பொருட்களையும் சூழ்ந்து நன்கறியக்கூடியவனாக இருக்கிறான். முந்தைய வசனத்தில் தான் மனிதர்களை படைத்ததும் அவர்கள் தங்களிலிருந்தே காண்கின்ற உண்மைகளும் தனது இருப்புக்கு சான்றுகளாகும் என குறிப்பிட்ட இறைவன் இங்கு மற்றொரு சான்றை எடுத்துரைக்கின்றான். அதுதான் வானங்கள் மற்றும் பூமி படைக்கப்பட்டதிலிருந்து மனிதர்கள் காணும் சான்றாகும். பாருங்கள், சென்றதில் பார்த்தோம், நீங்கள் மரணிச்சிருந்தீங்க, நாம் தான் உயிர் கொடுத்தோம், மீண்டும் மரணிப்போம், மீண்டும் உயிர் கொடுப்போம். இந்த சக்தி எந்த மனிதனுடைய கையிலும் கிடையாது, என்னுடைய அரசருடைய கையிலும் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், இது நான் தான் செஞ்சேன். அதே போல் வானத்தையும் பூமியும் நான் தான் படைத்தேன். இந்த 2 சான்றையும் மனிதர்கள் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் என்பதாக அல்லாஹ் கூறுறான். அவன்தான் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். பின்னர் அவன் வானங்களின் பக்கம் கவனம் செலுத்தி அவற்றை 7 வானங்களாக சீரமைத்தான் என்று இறைவன் கூறுகின்றான். இங்கு கவனம் செலுத்தினான் என்பதை சுட்டிக்காட்ட இஸ்தவா என்னும் வினைச்சொல் மூலத்தில் காணப்படுகிறது. இதன் வேர் சொல்லான இஸ்தவா என்பதற்கு சமமாகுதல் அல்லது நேர்படல் என்பது சொற்பொருளாகும். இதன்படி இது செயற்படு பொருள் குன்றிய வினைச்சொல் ஆகும். ஆனால் வசனத்தில் இலா என்னும் முன்னிறை சொல் மூலம் இது செய்யப்படு பொருள் குன்றா வினை சொல்லாக ஆக்கப்பட்டுள்ளது. எனவே கவனம் செலுத்துது என்ற பொருளை இது உள்ளடக்கியுள்ளது. அவற்றை 7 வானங்களாக சீரமைத்தான், அதாவது அவற்றை 7 வானங்களாக படைத்தான். வானம் என்பதை குறிக்க வசனத்தில் அஸ்ஸமாஉ என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இந்த சொல் வடிவில் ஒருமையாக இருந்தாலும் இனத்தை குறிக்கும் போது பெயர் ஆகும். அதாவது ஜெனரிக் நவுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதனால் ஒரு வசனத்திற்கும் பல வானங்களுக்கும் இடைச்சொல், ஒரு வானத்திற்கும் பல வானங்களுக்கும் இச்சொல் பொருந்தும். இதனாலேயே இதை தொடர்ந்து அல்லாஹ் அவற்றை 7 வானங்களாக சீரமைத்தான் என்று பன்மையாகவே கூறியுள்ளான். இவ்வசனத்தில் இறுதியில் அவன் எல்லா பொருட்களையும் நன்கறிந்தவன் என்று தன்னை பற்றி இறைவன் கூறுகின்றான். அதாவது அல்லாஹ்வின் அறிவு அவனுடைய படைப்புகள் அனைத்தையும் சூழ்ந்துள்ளது. படைத்தவனுக்கு தன் படைப்புகள் குறித்து தெரியாதா என மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் இதையே கூறியுள்ளான். இந்த வசனத்திற்கான, அதாவது 29வது இந்த வசனத்தின் விளக்கம் ஹாமீம் அஸ்-சஜ்தா என்னும் அத்தியாயத்தில் 41வது வசனத்தில் இடம்பெற்றுள்ளது. அது இவ்வாறு தொடங்கியது: நபியே அவரிடம் கூறுவீராக, இந்த பூமியை 2 நாட்களில் படைத்த இறைவனை நீங்கள் நிராகரித்து அவனுக்கு இணைகளை கற்பிக்கின்றீர்களா? அவனே அகிலங்களின் அதிபதி ஆவான் என பெரிதொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகிறான். கண்ணியமானவர்களே, இப்போ பார்க்கணும், அல்லாஹ் தன்னுடைய யாராலையும் எந்த ஒரு வஸ்துவாலையும் செய்ய முடியாது. படைத்தவன் தன்னுடைய ஆற்றலை பற்றி பேசி, என்னை மட்டும் ஏன் நீங்கள் வணங்கணும், என்னல்லாத நீங்கள் எப்படி மற்றதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஆக்கி கொள்கிறீங்க துணைகளாக அப்படின்றதாக அல்லாஹ் மனிதனை பார்த்து அவனுடைய சிந்தனையின் மூலியமாக அறிவார்ந்து சிந்தித்து அவன் திருந்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சில கேள்விகளை கேட்குறான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் படிப்பினை பெற்று இறைவன் ஒருவன் என்பதை மனதிலே பதிய வைத்து அவனுக்கு அஞ்சி வாழ்ந்து மறுமையில் அவனுடைய பொருத்தம் பெற்று அவனுடைய சொர்க்கத்தில் நுழையக்கூடிய அந்த நல்ல பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தர புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இந்த வசனத்தை படிப்போம். இதே வசனத்தில் பாருங்கள், அப்போ படைக்கப்பட்டது முதலில் வானமா பூமியா என்ற ஒரு கேள்வி இருக்குது. இமாம் இந்த ஆயத்துக்கு கீழே இந்த ஆய்வை கொண்டு வராங்க. இன்ஷால்லா நாளைக்கு அதோடைய முழு விளக்கத்தை இன்ஷால்லா படிப்போம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.